வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் ஆக்கப்பூர்வமான நட்பு நாடுகளாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அஇஅதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திரு கே.ஏ. செங்கோட்டையனை நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார். ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சூப்பர் 4 பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்காலத்தை உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான நட்பு நாடுகளாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் இந்தியாவுடனான நல்லுறவு தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உணர்வுகளையும் மதிப்புகளையும் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். விரிவான சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பை நேர்மறையுடன் இரு நாடுகளும் எதிர்நோக்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் இன்று நேரில் பார்வையிடுகிறார். கனமழை காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூர், ஃபெரோஸ்பூர், அமிர்த்சர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களைச் சேர்ந்த 1948 கிராமங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பிஜேபியின் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனும், INDA கூட்டணி வேட்பாளராக முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. தேசத்திற்கான தன்னலமற்ற சேவையை வழங்க ராணுவ அதிகாரிகள் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்று விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மரியாதையை இன்று ஏற்றுக்கொண்ட அவர் நாட்டின் பாதுகாப்பை ராணுவத்தினர் உறுதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். 25 பெண் அதிகாரிகள் உட்பட பயிற்சி நிறைவு செய்த 130 அதிகாரிகள் இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் தங்களது பணியினை தொடர உள்ளனர். இந்தியாவின் 9 நட்பு நாடுகளைச் சேர்ந்த இருபாலரும் பயிற்சி நிறைவு செய்தது குறிப்பிடத்தக்கது. உலக பிரசித்தி பெற்ற பித்ருபக்ஷ மகா சங்கமம் 2025ஐ மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி பீகார் கயாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்நிகழ்விற்காக 17 சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு பாதுகாப்பு, போக்குவரத்து மேலாண்மை உள்ளிட்ட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்களது மறைந்த முன்னோருக்கு கங்கை ஆற்றங்கரையில் திதி கொடுக்கும் நிலையில் ஒரே நேரத்தில் 40,000 முதல் 50,000 பேர் அமர்ந்து தர்ப்பணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளில் தமது அரசுமுறை பயணத்தின் மூலம் இதுவரை 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் 17,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றார். மின்சார வாகன உற்பத்தியில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் இங்கிலாந்தின் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் சென்னை தொழில்நுட்ப மையத்தில் 3ஆம் கட்ட விரிவாக்க பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. முன்னதாக லண்டனில் அம்பேத்கர் இல்லத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மாமேதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாடு காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1859ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சண்முகம் தலைமையில் காவலர் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை பயன்படுத்தும் பாதுகாப்பு உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியின் போது உயிர்நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாளான இன்று காவலர் தினம் முதன்முறையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவலர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பணியின் போது உயிர்நீத்த காவலர்கள் நினைவாக மலர்
மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மலரஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். காவலர் தினத்தையொட்டி உதகையில் இன்று ஆயுத கண்காட்சி நடைபெற்றது. காவல்துறையில் பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கத்தார்கள், வாள் வகைகள், வளரி, துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களை பள்ளி மாணாக்கர் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த கண்காட்சி தங்களுக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக பள்ளி மாணவி தெரிவிக்கையில், என் பேர் நீபா, நான் 8ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இதெல்லாம் மூவிஸ்ல தான் பார்த்திருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் தடவை இங்க வந்த உடனே இதெல்லாம் சொல்லி தராங்க. அதுவும் வந்துட்டு இந்த ஃபயர் ஆர்ம்ஸ்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ண சொல்லி தந்தாங்க. அதனாலே கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் ஆகி நல்லா படிக்கணும், இந்த மாதிரி இவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணணும், அதெல்லாம் ஒரு தாட் வந்துச்சு மைண்ட்ல. நாங்க நிறைய ஃபயர் ஆர்ம்ஸ், அப்புறம் இந்த வெப்பனரிஸ், அப்புறம் இந்த ஏகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிவால்வர்ஸ், ஷார்ட் கன்ஸ்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் காட்டினாங்க, சொல்லி தந்தாங்க. அஇஅதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் முன்னாள் அமைச்சர் திரு கே. செங்கோட்டையனை நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினரான அஇஅதிமுகவின் திரு செங்கோட்டையன் காலக்கெடு விதித்த நிலையில் அவர் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பதவியிலிருந்தும் விலக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் தொப்பை ஆற்றில் வடகிழக்கு பருவமழை மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் தலைமையில் இன்று நடைபெற்றதாக மாவட்ட தீயணைப்பு அலுவலர் செல்வி அம்பிகா தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த பல்வேறு வகையான மீட்பு பயிற்சிகள் இங்கு நடைபெற்றது. துறையில் பயன்படுத்தப்படும் சிறப்பு தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அதற்குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோட்டார் படகு மூலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களை மீட்டல், விலங்கினங்களை மீட்டல், இறுதி நிகழ்வாக ஸ்கூபா டைவிங் மூலம் உயிரிழந்தவர்களை அல்லது கடலில் மூழ்கியவர்களை எவ்வாறு மீட்பது குறித்த செயல்முறை விளக்கம் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. சந்திர கிரகணத்தையொட்டி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாளை இரவு 7 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர். நாளை சந்திர கிரகணமானது இரவு 9 மணி 57 நிமிடங்களுக்கு தொடங்கி நள்ளிரவு 1 மணி 26 நிமிடங்களுக்கு முடிவடைவதால் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நாளை மாலை 6:30 மணிக்கெல்லாம் தங்கரத புறப்பாடு நடைபெறும் என்றும் 7:45 மணிக்கு ராக்கால பூஜையும் இரவு 8:30 மணிக்கெல்லாம் அனைத்து சன்னதிகளும் திருக்காப்பிடப்படும் என்றும் அன்று இரவு 7 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாக நீடிக்கும் நிலையில் அணைக்கு வரும் 30,800 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து 937 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் 4231 இடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. மதுரை தமுக்கம் மைதானத்தில் புத்தக திருவிழா வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கலை, அறிவியல், இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள், மாணாக்கர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம், விழுந்தமாவடி ஆகிய இடங்களில் சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தீயணைப்பு, காவல், மீன்வளம், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திட்டங்குளம் தொழிற்பேட்டையில் தீப்பெட்டி ஆலையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் சேதமடைந்தன. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் துறைமுகம் சார்பில் வீடு தேடி மருத்துவ சிகிச்சை வழங்கும் நடமாடும் மருத்துவ வாகன சேவை இன்று தொடங்கியது. நாக்பூர் தீட்சா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவிற்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பௌத்த நபர்கள் தமிழக அரசின் மானியம் பெற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம், கர்நாடக மாநிலம் ஹூப்ளி இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் ராஜ்கிரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சூப்பர் 4 பிரிவில் இந்தியா இன்றிரவு 7:30 மணிக்கு சீனாவை எதிர்கொள்கிறது. சூப்பர் 4 சுற்றில் புள்ளிகள் பட்டியலில் இந்தியா 4 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் 3 புள்ளிகளுடன் சீனா 2வது இடத்திலும் உள்ளது. US ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று நள்ளிரவு நடப்பு சாம்பியன் பெலாரஸின் சபலெங்கா அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் ஆக்கப்பூர்வமான நட்பு நாடுகளாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு JP நட்டா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.
அஇஅதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திரு கே ஏ செங்கோட்டையனை நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார். ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சூப்பர் 4 பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.